Daily. Taste the Daily. சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக போதை மாத்திரை விற்பனைக்காக வைத்திருந்த இருவர் சிக்கினர். ராமாபுரம் பெரியார் சாலை வஉசி தெரு சந்திப்பில் உடல்வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த ரூபன் குமார் பிரபு ஆகிய இருவர் சிக்கினர். அவர்களிடம் இருந்து 405 மாத்திரைகள், ஒரு செல்போன் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதலானது. பிடிபட்ட இருவர் மீதும் ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருப்பதை அறிந்த பொதுமக்கள், ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் முறையாக தண்டிக்கப்படாததால் குற்ற சம்பவங்கள் பெருகியுள்ளதாக குற்றம் சாட்டினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த 4 பேர் பிடிபட்டது தொடர்பாக IPS அதிகாரியின் மகன் உட்பட மேலும் 2 பெங்களூருவில் பிடிபட்டனர். DPI எதிரே உள்ள கல்லூரி சாலை சந்திப்பில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வைத்திருந்த 4 பேர் கடந்த 2ஆம் தேதி பிடிபட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மெத்தபெட்டமைன் கடத்தலில் தொடர்புடைய கேரளாவைச் சேர்ந்த சுனிஷ், கேரள மாநிலம் IPS அதிகாரி மகன் நிகில் ஆகியோர் பெங்களூருவில் வியாழக்கிழமை பிடிபட்டனர். அவர்களிடம் இருந்து சுமார் 10.5 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை தமிழகத்தில் போதைப் பொருட்களை தடுக்க தவறியதால் நாளுக்கு நாள் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.